நாம் ஆண்டவரிடத்திலே பேசுவதற்கு முன்பதாக அவருடைய வார்த்தைகளின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நாம் கேட்கலாம். எப்பொழுதுமே வேதத்திலே இருக்கின்ற வார்த்தைகள், சம்பவங்கள் பல ஆவிக்குரிய உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றன. இன்னும் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக அவருடைய வார்த்தைகள் நம்மோடு பேசுவதாக. பொதுவாக பிரச்சனையே இல்லாத ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த இதற்கென்றே சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸு, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் டெக்னாலஜி, நிர்வாகத்தில் இருக்கின்ற நுட்பங்களை பற்றி சொல்லுகின்றவர்கள். இவங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாத ஸ்மூத்தான நிர்வாகம் நடத்தணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டால் இந்த விதமாக சொல்லுவார்கள். சில இடத்துல கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிலர் கேள்வி கேட்டால் பதிலே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிலரிடம் பேசவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 இலக்கணத்தின்படி வாழ்ந்தால் பிரச்சனையே வராதுன்னு சொல்லுவாங்க. வேதத்தில் சுவிசேஷ புத்தகங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 3 இலக்கணத்தின்படியும் வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. நிறைய பேர் அவரை சுற்றி இருந்தாங்க. ஆனால் சிலரிடம் அவர் கேள்வியை கேட்கவில்லை. சில சமயங்களில் சிலர் கேள்வி கேட்டபோது அவர் பதிலே சொல்லவில்லை. சிலரிடம் அவர் பேசவே இல்லை. ஆனால் 4வதாக ஒரு காரியத்தையும் இயேசு கிறிஸ்து செய்தார். நிறைய பேர் அவரிடத்திலே கேள்விகளை கேட்டார்கள். தெளிவை பெற, பதிலை பெற என்ற கேள்வி கேட்பவர்களை விட ஏதாவது நல்ல பதிலை பெற்றுக்கொள்ளணும், விளக்கங்களை பெற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய சத்தியங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற எண்ணத்தோடு கேட்பவர்களை காட்டிலும் கேள்வி கேட்பதன் மூலமாக அவர் சொல்லுகின்ற பதிலை வைத்து இயேசு கிறிஸ்துவை சிறுமைப்படுத்த வேண்டும், அவரை சிக்கலில் மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேள்வி கேட்டவர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். கேட்ட கேள்விக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றாரோ அதை வைத்து அவரை மாற்றிவிட வேண்டும். பெரிய எதிர்பார்ப்போடு அநேக மக்கள் இயேசுக்கு பின்னால் இருந்தார்கள். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து இப்படிலாம் பதில் சொல்லி மாட்டிக்கிட்டாரு, இயேசு ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஸோ இப்படியெல்லாம் இயேசுவை சிறுமைப்படுத்துவதற்காக அவரை சுற்றி இருந்த யூத தலைவர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள் இந்த விதமாய் கேட்டார்கள். இயேசு அவர்களிடத்தில் யாரெல்லாம் கேள்வி கேட்டார்களோ அவர்களுக்கு 3 விதமாக பதில் கொடுத்தார். ஒன்று, அவர் கேள்வி கேட்டதின் உள்நோக்கத்தை உணர்ந்து கொண்டு பதில் கொடுத்தார். அந்த நோக்கத்திற்கான சரியான சத்திய விடையை அவர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அப்பொழுது அவர் சொன்ன பதில் அந்த நேரத்திற்கு மட்டுமல்ல, கேள்வி கேட்டவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அந்த நிகழ்வை, உரையாடலை படிக்கின்ற நமக்கும் அது ஒரு படிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய பதில் கொடுக்கின்ற அழகான ஒரு விதம். கேட்பவர்களின் நோக்கத்தை புரிந்து கொள்வார், சரியான பதிலை கொடுப்பார். இன்றைக்கும் அந்த பதிலின் மூலமாக பல ஆவிக்குரிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, இயேசுவிடத்திலே என்னவெல்லாம் கேள்வி கேட்டார்கள் என்று சொல்லி. ஒரு விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்து இவள் மேல் கல்லெறியலாமா என்று கேட்டார்கள். அதற்கு பிறகு லூக்கா 20ஆம் அதிகாரத்திலே 19 முதல் 26 வசனங்களிலே ஒரு அருமையான கேள்வியை கேட்கிறார்கள். யாராவது வாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அதில் தான் நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா 19, லூக்கா 20, 19 26 வசனம்.
இந்த பகுதியிலே யூத தலைவர்கள் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார்கள். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா? வரி செலுத்தலாமா? செலுத்தலாம் என்று சொல்லலாம், செலுத்தக்கூடாது என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே யூதர்கள் ரோம பேரரசின் அதிகாரத்திற்கு கீழே இருந்தார்கள். அந்த நாட்களிலே ரோம பேரரசு பல நாடுகளை தங்களுடைய ஆதிக்கத்திற்குள்ளதாக வைத்திருந்தார்கள். காலனி ஆதிக்கம், மத சுதந்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அரசாங்க ரீதியாக ரோமர்களுடைய சட்ட திட்டங்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு இருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே என்ன கேட்கிறார்கள்? ராயன்தான் நமக்கு தலைவன் அல்லவா, ராஜா அல்லவா, அவருக்கு வரி கொடுக்கிறது நியாயமா? இந்த கேள்வியிலே இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னாலும் பிரச்சனை. வரி செலுத்தலாம் என்றாலும் பிரச்சனை, செலுத்தக்கூடாது என்றாலும் பிரச்சனை. ஒருவேளை வரி செலுத்தலாம் என்று சொன்னால் அப்ப நீங்க ராஜா இல்லையா? இவ்வளவு கூட்டம் ராஜா பின்னாடி வந்துருக்காங்க, ராயன் தான் ராஜாவா? அப்ப ராயன் தான் ராஜன் ஒத்துக்கொள்கிறீர்களா? இந்த விதமாய் சொன்னால் இயேசுவை சுற்றி இயேசுவை நம்பி வந்த பாமர மக்கள் ஆத்திரப்படுவார்கள். சாதாரண யூதர்கள் ரோமர்களை அடியோடு வெறுத்தார்கள். பொதுவாகவே யூதர்கள் யாருக்கும் அடங்கி நடக்க விரும்ப மாட்டார்கள். ஏற்கனவே நாங்கள் ரோமர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்ற வெறுப்புணர்வு அவர்களுக்கு இருந்தது. சகைவை வெறுத்ததற்கு காரணம் அதுதான். அவன் வரி வசூலித்து ரோமர்களுக்கு செலுத்திக் கொண்டிருந்தான். அப்ப இப்படிப்பட்ட நிலைமையிலே ராஜனுக்கு வரி கட்டுவது நியாயம் என்று சொன்னால் இயேசுவை நம்பியிருந்த சுற்றி இருந்த மக்களுடைய வெறுப்பை ஆண்டவர் சம்பாதிக்க முடியும். இயேசுடைய இதுவரைக்கும் அவர்கள் இயேசுவில் வைத்திருந்த பெயர் கெட்டுவிடும். சரி, வரி செலுத்த வேண்டாம் என்று சொன்னால் ரோம சட்டத்தை மீறுகிறார் என்று சொல்லி குற்றம் சுமத்த முடியும். நேரே ராயனிடம் போய் உங்களுக்கு வரி செலுத்தக்கூடாது என்று சொல்லுகிறார், உங்களுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறார் என்று சொல்லி இயேசுவை ராயனிடத்திலே மாற்றிவிட முடியும். இதுதான் சூழ்நிலை. இதை மனதிலே வைத்துதான் மிகவும் தந்திரமாய் கேட்கிறார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்துல பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களை குறித்து தோல்வியை சொன்னார் என்று அறிந்து அந்த நேரத்திலே அவரை பிடிக்க வகை தேடி ஜனங்களுக்கு பயந்திருந்தார்கள். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை முன்னேறவர்களாய் காண்பிக்கிற வேறுகாரர்களை அவரிடத்தில் அனுப்பினார்கள். இப்ப நோக்கம் என்ன? எப்படியாவது இயேசுவை மாட்டிவிட வேண்டும். என்ன சொன்னாலும் இயேசு மாட்டிக்கொண்டு போவார். இப்பெல்லாம் நிறைய கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்குது இல்லையா? நிறைய பேர் கிரிக்கெட்ல ஆர்வம் தெரியல. நான் சில சமயம் உட்காந்து பார்ப்பேன். இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த பவுலிங் போகிறதுல நிறைய வகையான பவுலிங் உண்டு. ஸ்பின் பவுலிங் சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் பவுலிங் சொல்லுவாங்க, கூகுளி பவுலிங்னு ஒன்று இருக்குது. இந்த அனில் கும்ளே ஒரு நம்ம இந்தியாவில் ஒரு வீரர் இருந்தார். அவர் அந்த பால்லாம் போடுவார். அந்த பாலில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, அந்த பாலை போடும் பொழுது அந்த பால் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அடிக்காமல் விட்டுட்டாங்கன்னா ஸ்டெம்பு மேலே போட்டு அவுட் ஆயிடுவாங்க. சரி, அவுட் ஆயிடுவோம்னு சொல்லி இந்த பாலை தொட்டாலும் கேட்சுக்கு போயிடும். கூகுளி பால் அப்போ எப்படினாலும் அவங்க தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் ஏசாமிகிட்ட கேள்வி கேட்கிறாங்க. நியாயமா, நியாயம் இல்லையா? வரி கொடுக்கலாமா, வரி செலுத்த கொடுக்கலாமா? ஆனால் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் மட்டுமல்ல, ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. அவர்களே ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு ஆண்டவர் அவர்களுக்கு பதில் சொல்வதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு காயில கொண்டு வர சொல்றாரு இல்லையா?
பதிலை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொருபமும் வேலைக்கும் யாருடையது என்று கேட்டார். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம காயின்லாம் இப்போ கூட இருக்கு இல்லையா, முத்திரை இருக்கும், அரசாங்க முத்திரை இருக்கும், சில சமயம் காந்தி படம்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அவர்கள் பயன்படுத்தின அந்த நாணயத்திலே ராயனுடைய முத்திரை இருந்தது. பேரரசராகி இருந்த ராயனுடைய முத்திரை இருந்தது. அப்போ அவங்க காமிக்கிறாங்க, இதில் இருக்கிற சொரூபம் மேலுக்கு யாருடைய ராயனுடைய அப்படின்னு சொல்றாங்க. ஆளுநர் சொல்றது, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் என்றார். இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். இப்படி ஒரு பதிலை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி சொன்ன உடனே அவங்க என்னாச்சு, அவர்கள் அவரை நிலைநிறுத்துவதாக பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்க முடியாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாய் இருந்தார்கள். ஆண்டவர் இவ்வளவு ஞானமாய் பதில் சொல்வார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. சரி, இப்ப இந்த பதில் எனக்கு இன்றைக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது? அதான் இன்றைக்கான செய்தி. ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடையதே தேவனுக்கும். அப்ப அரசாங்க கடமைகளை நீ செய்ய வேண்டும், தேவனுடைய கடமைகளையும் செய்ய வேண்டும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியையும் நீ செலுத்த வேண்டும், அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நீ நடக்க வேண்டும், காணிக்கையையும் செலுத்த வேண்டும், நியாயப்பிரமாணத்தின்படியும் நீ வாழ வேண்டும். இதுதான் ஆண்டவர் சொன்னார். நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு அர்த்தமும் இதிலே உள்ளது, அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பணத்தை ஆண்டவர் காண்பித்து இதில் இருக்கிற இமேஜ் சொரூபம் யாருடையது என்று கேட்கிறார். அப்ப இது ராயனுடையது என்றால் ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடு. தேவனுடையதே தேவனுக்கு கொடு என்று சொன்னால் தேவனுடைய அடையாளம் போட்ட பணம் உண்டா? ஆண்டவர் தானே சொல்றாரு, இந்த சொரூபம் ராயனுடையதுன்னா ராயனுடையதை ராயனை கொடுங்கன்றாரு. தேவனுடையதை தேவனை கொடுங்க அப்படின்னா தேவனுடைய சொரூபம் இமேஜ் போட்ட பணம் உண்டா? எது தேவனுடைய இமேஜ், தேவனுடைய சாயல் எங்கே இருக்கிறது? வாசனை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்ப ராயனுடைய சொரூபம் காயின்ல இருக்கிறதை போல தேவனுடைய சாயல் எங்க இருக்கு? சந்தேகமே இல்லை, எனக்குள்ளதாய் இருக்கின்றது. ஆதாமையும் ஏவாளையும் அவருடைய சாயலை படைத்தார். ஆனால் அவர்கள் பாவம் செய்ததின் மூலமாக அந்த சாயலை இழந்து போனார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாக நான் அந்த சாயலை பெற்றுக் கொள்கிறேன். மறுபடியும் ஆதாம் இழந்த தேவனுடைய பிரசன்னம் எனக்குள்ளதாய் வந்திருக்கின்றது. தேவ சாயலே நான் மறுபடியும் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் கல்வாரியின் மூலமாக. அப்ப அந்த சாயல் என்னிடத்திலே உண்டு. எனவே என்னை நான் ஆண்டவரிடத்திலே கொடுக்க வேண்டும். அதைத்தான் நாம் இந்த பகுதியிலே புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சாயல் இருப்பதினாலே நாம் அவருக்கு உரியவன். ஆண்டவர் சொல்றார், உண்மையில் என் சாயல் உண்டு. நம்ம சபைகளில் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது போதகர் என்ன செய்வாரு? சிலுவையின் அடையாளத்தை நெற்றியில் போடுகிறேன், நீ அவருடையவன். பணத்தை மாத்திரம் அல்ல, என்னை நான் ஆண்டவருக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உன் மீது எந்த அடையாளம் இருக்கிறதோ அந்த அடையாளத்துக்குரியவருக்கு நீ சொந்தமானவன். இதைத்தான் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20. 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களின் மத்தியில் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் நல்லவென்றும் அறியீர்களா? திருமணத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவன் உடையவர்களாகிய இந்த சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் உங்களுக்கு உரியவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து என்னை பாவத்திலே இருந்து சாத்தானுடைய கரத்திலே இருந்து விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஒரு கடையில போய் ஒரு பொருளை வாங்குறீங்க, உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறீங்க. காசு கொடுத்து வாங்கினதுக்கு பிறகு அந்த பொருள் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். அது வரைக்கும் அந்த கடையில தான் அது இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது அது என்னுடைய கரத்திலே வந்து விட்டது. நான் அதை பணம் கொடுத்து வாங்கி இருக்கிறேன், அது எனக்கு சொந்தம். அதை போல பாவத்திலே இருந்த என்னையும் உங்களையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தமாகி விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அவருடைய கரத்திலே நான் இருக்கிறேன். எனவே நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல, என் விருப்பத்தின்படி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவன் அல்ல, ஆண்டவருக்கு சொந்தமானவன். இந்த எண்ணம் எத்தனை பேருக்கு உண்டு எப்பொழுதும்? அதான் முக்கியம். அநேக சமயங்களில் நம் இஷ்டப்படி வாழ்வதற்கு நாம் விரும்புகிறோம். ஆனால் வேதத்தின்படி நாமும் நீங்களும் அவருக்கு சொந்தமானவர்கள். அதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த உண்மையை நாம் எந்த சமயத்திலும் மறந்துவிடக் கூடாது. தேவனுடையதை தேவனுக்கும் ஒதுங்கள். நான் தேவனுடையவன். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசம். புதிதாக்கப்படுகின்ற அனுபவத்தை குறித்து பவுல் எழுதுகின்ற பொழுது, உங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். ரோமர்களின் நிருபம் முக்கியமாக பழைய ஏற்பாட்டிலே ஊறி போயிருந்த நியாயப்பிரமாணத்தை நன்றாய் அறிந்திருந்த யூதர்களாயிருந்து கிறிஸ்தவர்களாய் மாறியிருந்த சபைக்கு அவர் எழுதுகின்றார். பலி கொடுப்பது என்றால் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். மிருகங்களை பலி கொடுப்பதெல்லாம் நின்று போய்விட்டது, முடிந்து போய்விட்டது. உங்களை நீங்கள் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். என்னுடைய எல்லா விருப்பங்களையும் நான் ஆண்டவரிடத்தில் வைத்து, ஆண்டவரே உன்னுடைய விருப்பத்தை என் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறேன், நான் அவருக்கு சொந்தமானவன். இன்னொரு வசனம் வாசிங்க, ஏசாயா 43 முதல் 2 வசனம். நீ என்னுடையவன். இதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறோம்? அந்த நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடையவன், இந்த உலகத்திற்குரியவன் அல்ல. இந்த எண்ணத்தோடு நான் எப்பொழுதும் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். ஆண்டவரே, உன்னுடைய கருத்துக்குள்ளாய் இருப்பதற்கு நான் விரும்புகிறேன். ஒரு பழைய உதாரணத்தை நான் காண்பிக்கிறேன். ஒரு கடையில பழைய பொருட்களை எல்லாம் ஏலம் விட்டுக் கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் சுமாராக இருக்கிற பொருள்லாம் ஏலம் விடுவாங்க இல்லையா, அதை சில பேர் வாங்கிட்டு போவாங்க. அப்போ அந்த மாதிரி பீரோ, டேபிள் இதெல்லாம் ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. அநேகர் அதை வாங்கி சென்றார்கள். அந்த இடத்துல ஒரு பழைய தூசி படிந்த கிட்டார் இருந்தது, இசைக்கருவி. அந்த கிட்டாரை யாருமே வாங்குவதற்கு முன் வரவில்லை. பழசா இருந்துச்சு, தூசி படிந்து இருந்தது. அந்த ஸ்டிங்கெல்லாம் ஒழுங்காக இல்லை. யார் அதை வாங்கல. அப்ப ஒரு வயதான மனிதர் அங்க அந்த கிட்டாரை கையில் எடுத்தார், துடைத்தார், இந்த டியூன் பண்ணார், ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் சரி பண்ணி டைட் ஆக்கிட்டு அழகாக அந்த கிட்டாரை மீட்ட ஆரம்பித்தார். அருமையான அற்புதமான இசை அந்த கிட்டாரிலிருந்து வந்துச்சு.
எல்லாத்துக்கும் ஆச்சரியம். இந்த பழைய கிட்டார் நம்ம நினைச்சோமே, அவ்வளவு அருமையான இசை வருகிறதே எப்படி? அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், இந்த கிட்டாரை உருவாக்கினவன் நான் தான். என்னுடைய கரத்திற்குள்ளதாய் அது வந்த பொழுது அதனுடைய மதிப்பு தெரிந்து விட்டது. அன்பானவர்களே, சிலுவையின் மூலமாக நம்மை உருவாக்கி இருப்பவர் இயேசு. அவருடைய கரத்திற்குள்ளதாய் என்னை நான் கொடுக்கின்ற பொழுது, அவருடைய கரத்திற்குள்ளதாய் நான் வருகின்ற பொழுது, அவருடைய விருப்பத்தின்படி என்னை அவர் மீட்டுவார், நடத்துவார். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக சமயங்களில் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு ஆசைப்படுகிறோம். இது ஒரு அடிப்படையான வேத சத்தியம். என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனோ அன்று முதல் அவருக்கு நான் சொந்தமானவன். நாணயத்திலே ராயருடைய சுரூபம் இருப்பதை போல என்மேல் தேவ சாயல் உண்டு. சரி, நான் இப்பதான் பாதி செய்தி தான் முடிச்சிருக்கேன். இன்னொரு கட்டம் இருக்கு. 26வது வசனம், லேவியராகமம் 20:26. பிரித்தெடுத்து, பரிசுத்தம் என்று சொன்னால் வேதம் காட்டுகின்ற சரியான அர்த்தம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. செட் அப்பார்ட். பரிசுத்தம் என்று சொன்னால் விசேஷித்தமானவர்கள், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தோடு ஒத்து வாழாதவர்கள், உலகத்தின் மதிப்பீடுகளை ஏற்காதவர்கள். உலகம் எதற்கு பின்னால் செல்கிறதோ நான் செல்ல மாட்டேன், உலகம் எதற்கு மயங்குகிறதோ நான் மயங்க மாட்டேன். செட் அப்பார்ட், தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். உலகத்தோடு சமரசம் செய்து வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. இதற்காகவே தனியாய் பிரித்தெடுக்கப்பட்டது. ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம காலை ஆராதனை முடிச்ச உடனே இங்கேதான் உட்கார்ந்து நம்மளுடைய சபை மூப்பர்கள்லாம் காணிக்கை எழுதுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நானும் சச்சினா அவங்களோட உட்காந்துருக்கேன். சூடா வடையும் டீயும் வரும், எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஒரு கற்பனையில சொல்றேன், அப்படி டீ பரிமாறும் பொழுது அந்த டீ கொடுக்கறதுக்கு சரியான கப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. கன்வீனியன்ஸ் சர்வீஸ் கப்பு பயன்படுத்துவாங்கல்ல, அந்த கப்பை எடுத்து டீ ஊற்றி கொடுக்கலாமா? டீ பிச்சு கொடுக்கலையே. ஏன்? அந்த பாத்திரங்கள் அந்த ஊழியத்துக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்டது. தொடமாட்டோம் இல்லையா? அதுதான் இதுக்கு அர்த்தம். நாமும் நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு பிரியமாக பரிசுத்தமாய் வாழ்வார்கள். இரண்டாவது, ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் கனி கொடுப்பார்கள். யோவான் 15:8 16 வாசனம். யோவான் 15:8-16. ஆமென். 16. ஏற்படுத்தினேன். பரிசுத்தமாய் வாழ்வதின் விளைவு கனிதரும் வாழ்க்கை. கனினா என்ன? சுபாவங்கள், என் குணநலன்களில் மாற்றங்கள் பிரதிபலிப்பதின் மூலம் பிறர் இயேசுவிடத்திலே வருகின்ற காரியங்கள் கனிதரும் வாழ்க்கை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவருக்கு சொந்தம் இல்லாதவனாய் வாழ்ந்த நாட்களிலே, அவருடைய சாயல் எனக்குள்ளதாய் இல்லாத நாட்களிலே என் சுபாவங்களில் கெட்ட எண்ணங்கள் இருந்தது, தவறான பழக்க வழக்கங்கள்
என் வாழ்க்கையின் குணநலங்களின் நடத்தைகளின் மாற்றம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 22-23. ஆவியின் கனி. அப்ப நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன் என்று சொன்னால் இவைகளின் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 விதமான கனி இருக்கு. ஒன்று சுபாவ மாற்றங்கள், இரண்டாவது அந்த மாற்றங்களின் விளைவாக அதை நான் இந்த வாழ்க்கையிலே பிரதிபலிப்பதினால், தேவ சாயலை நான் பிறர்க்கும்பதாய் காண்பிப்பதினால், அதனால் கவரப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகின்ற புதிய விசுவாசிகள், புதிய ஆத்துமாக்கள், கனிகள். தேவனுக்கு சொந்தமானவர்கள் கனி கொடுப்பார்கள். என் சுபாவங்களில் மாற்றங்கள் இருக்க வேண்டும். பிடிவாதம், சுயம், கோபம், தவறான எண்ணங்கள், பேராசை, இவைகளிலிருந்து ஆண்டவரே நான் மாறுகிறேன், உம்முடைய குணாதிசயங்கள் எனக்குள்ளதாய் வருவதாக, உம்மை பிரதிபலித்து வாழ்கின்ற வாழ்க்கை. மூன்றாவது, தேவனுக்கு சொந்தமானவர்கள் தேவனை சார்ந்து வாழ்வார்கள். எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே நான் உம்மை பிடித்துக் கொள்ளுகிறேன். வாசிங்களேன், 143ஆம் சங்கீதம் 8வது வசனம். நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம்? அநேக சமயங்கள்ல நான் ஒரு வழியை தெரிந்தெடுத்து, ஆண்டவரே இந்த பாதையில் போயிட்டு இருக்கேன், என்னோடு வாங்க ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. இங்கே ஒரு ஜெபத்தை பார்த்தீங்களா? ஆண்டவரே நான் எங்கே நடக்கணும், எதை தெரிந்தெடுக்கணும், எப்படி வாழணும், நீங்க காண்பீங்க ஆண்டவரே. ஏனென்றால் நான் என்னுடைய ஞானத்தை, என்னுடைய அனுபவத்தை சார்ந்து இருக்கவில்லை, உண்மை நான் சார்ந்திருக்கிறேன். உனக்கு சொந்தமானவன், வழியை காண்பியும். அதே சங்கீதத்தில் 10வது வசனம் வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இந்த சங்கீதக்காரன் முற்றிலுமாய் ஆண்டவரை சார்ந்த, ஆண்டவரே உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் ஆண்டவரே, அதை எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, அவைகளின்படி நான் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். நம்முடைய விருப்பங்களை ஆண்டவரிடத்திலே சொல்வதை காட்டிலும் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு வாழ்வது மேலானது, வேதத்தின்படியானது. அதே இதுல 11வது வசனம், அடுத்த வசனம். உயிர்ப்பியும் ரிவைமியோலா. ஆண்டவரே காய்ந்து போகிறேன், வறண்டு போகிறேன், உம்முடைய பிரசன்னம் என்னை வாழ வைக்கட்டும், உம்முடைய பிரசன்னம் என் மேல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. பசுமையாய் நான் வாழ வேண்டும், கனி கொடுத்து வாழ வேண்டும். நீர் இல்லாவிட்டால் நான் காய்ந்து போய்விடுவேன். ஏன்னா நான் உண்மை சார்ந்து இருக்கிறேன். ஒரு அருமையான ஜெபம் பார்த்தீங்களா? நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன் என்று சொன்னால் இந்த விதமான காரியங்களின் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். 3 காரியங்களை சொல்லியிருக்கேன் இல்லையா? தேவனுக்கு சொந்தமானவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள், கனி கொடுப்பார்கள், தேவனை சார்ந்து வாழ்வார்கள். 4வது காரணம் ஏற்கனவே வாசித்த வசனம் 1 பேதுரு 2:9. நீங்களோ அறிவிக்கும்படிக்கு போதுமா நன்றி. பாவத்திலே இருந்த ஆண்டவர் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்கள் என்றால் மேன்மை மிக்க செயல்கள். அதுதான் இன்னொரு விளையாட்டுகள் போகிறது. இவைகளெல்லாம் அறிவிப்பதற்காய் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப தேவனுக்கு சொந்தமானவர்கள் கடவுளை அறிவிப்பார்கள், கடவுளை அறிவிக்கின்ற காரியங்களுக்கு உதவி செய்வார்கள்.
மிஷனரிகள் இதன் அடிப்படையிலே வந்தார்கள். ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டிருக்கிறீர், நீர் எங்களை உமக்கு சொந்தமாக்கி இருக்கிறீர், உண்மை நாங்கள் நேசிக்கிறோம், அதன் அடிப்படையில் உமக்கு ஊழியம் செய்வதற்கு ஆயத்தம். அவருக்கு சொந்தம் என்று சொன்னால் அவரை நான் அறிவிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அதை நான் அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் அழகாய் எழுதுகின்றார். இத்தனை பேருக்கு அந்த உணர்வுகள் உண்டு. மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு நான் எந்த அளவிற்கு பிரயாசப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன். நான் ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொன்னால் முடிந்த அளவிற்கு அவரை பற்றி அறிவிப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். காணிக்க கொடுக்கிறது மட்டும் இல்லை. கிராம ஊழியத்துக்கு வாங்கன்னு சொன்னா 5 பேர் தான் வருவாங்க. ஆனா அந்த சபையில 5000 பேர் இருப்பாங்க. ஆலயம் கட்டுறதுக்கு காணிக்க கொடுக்கறதுன்னா நிறைய கொடுக்குறாங்க. ஈஸி இல்லையா? ஆண்டவருக்கு நான் சொந்தமானவன் என்று சொன்னால் அவரை அறிவிப்பதற்கு நான் என் நேரத்தை செலவழிக்க வேண்டும், என்னை நான் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஜெர்மன் தேசத்திலிருந்து ஒரு வாலிபன் சீகன் பால் 500 வருஷங்களுக்கு முன்பதாக தரங்கம்பாடியில் வந்து இறங்கினார். அப்ப இருந்த சூழல் யாருக்கும் கல்வியை கொடுக்க முடியவில்லை. பெண்களுக்கு கல்வி கிடையாது. தாழ்ந்த குலத்தில் இருப்பவர்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. எப்படியாவது வேத புத்தகத்தை அவர்கள் மொழியிலே கொடுக்க வேண்டும் என்ற துடிப்பு அவருக்கு இருந்தது. நிறைய கஷ்டங்களின் மத்தியிலே அவர் தமிழை கற்றுக்கொண்டார். ஏன்னா நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன், அவருடைய வார்த்தைகளை நான் சொந்த மொழியிலே கொடுக்க வேண்டும். ஆசிரியர்களாம் வைத்து அவர் படிக்கவில்லை. அந்த நாட்களில் தரையில உட்கார்ந்தா மாணவர்கள் படிப்பார். ஜெர்மன்ல இருந்து வந்தவர், வசதியான நாட்டிலே இருந்து வந்தவர் தரையில உட்கார்ந்து அந்த சின்ன பிள்ளைகளோடு உட்கார்ந்து மனதிலே ஆனா எழுதிதான் தமிழை கற்றார். அவருடைய வரலாற்றை படிக்கும்போது என்ன வந்தது அப்படின்னா, சுடு மணல்ல சில சமயம் எழுதுவாங்க. ஆனா பிஞ்சு விரல் சாப்பிட்டா இருக்கும் இல்லையா, அப்படி எழுதும் பொழுது சுடு மணல் அவர் எழுதும் பொழுது அப்படியே ரத்தம் கசிக்குமா. வேதனையோடு தமிழை கற்றுக்கொண்டு வேத புத்தகத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அழகா வாசகம்ல எவ்வளவு அழகா வாசிக்கிறோம். பல விதங்களில் வேதம் கரங்களிலே வந்துவிட்டது. மொபைலில் வச்சுக்கிறோம், அழகா வாசிக்கிறோம், உற்சாகம் அடைகிறோம். காரணம், இப்படிப்பட்ட தேவனை அறிவித்த மனிதர்களின் பாடுகள். அன்பானவர்களே, நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன். ஆண்டவருடைய சாயல் என்மையிலும் உள்ளது. ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள், கனி கொடுப்பார்கள், அவரை சார்ந்து வாழ்வார்கள், அவரை அறிவிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த செய்தி எனக்கு ஒரு சவாலாய் இருக்கட்டும். இனி நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன் என்ற எண்ணத்தின்படி நான் வாழ்வேன். என்னால் என்ன முடியுமோ அவைகளை நான் ஆண்டவருக்கு செய்வதற்கு முன் வருகிறேன். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. நன்றிகளை கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். உங்களுடைய சாயல் என் மீது உள்ளது. பரிசுத்தமாக கனி கொடுத்து உங்களை சார்ந்து உங்களை அறிவித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல தீர்மானம் எடுப்போம். நிறைய செய்திகள் கேட்கிறோம், நிறைய வசனங்கள் நமக்கு தெரியும். இந்த விதத்திலாவது நான் ஆண்டவருக்காய் பயன்பட வேண்டும். ஒரு சீகன் வாழ்க்கை போல, ஒரு வில்லியம் பேரையை போல, ஒரு ராக்லாண்டை போல, ஐடாஸ் கடலை போல அன்பே என்னை பயன்படுத்தும். என் அருகிலே இருக்கிறவர்களுக்கு எப்படியாவது எந்த விதத்திலாவது சுவிசேஷம் செல்லுவதற்கு என்னை பயன்படுத்தும். ஒரு சுயநலமாய் வாழ்ந்த வாழ்க்கை போதுமானது. அர்ப்பணிக்கலாமா?